ஹோட்டலில் ஃபங்க்ஷனில் செய்யக்கூடிய சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காய் பார்த்திங்கன்னா 3-4 வகை எடுத்துக்கலாம். நான் வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் அலசிட்டு கட் பண்ணி ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். அரிசி 1 கப் எடுத்திருக்கேன், 200 கிராம். துவரம்பருப்பு 100, பாசிப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன். பாசிப்பருப்பு வந்து திக்னஸ்க்கும் டேஸ்ட்டுக்கும் ஸ்டவ்வை சிம்லே வச்சு நல்லா வறுத்துடலாம். இந்த வறுக்கிறனால பார்த்தீங்கன்னா நல்லா மணமாக இருக்கும் சாதம். அரிசி பருப்பை நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். தாளிக்க எண்ணெய் சேர்த்துடலாம். கடுகு பருப்பு 1/2 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் உரித்தது ஒரு 1/4 கப், பெரிய வெங்காயம் 1, பூண்டு பல் 10, 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸ்டவ்வை சிம்லே வச்சு நல்லா வதக்கிடலாம். மீடியம் சைஸ் தக்காளி 3, அதையும் நல்லா வதக்கிடலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. காய் 3 வகையும் சேர்த்துடலாம். காய் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு கல் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். காய் நல்லா வதங்கணும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. சாம்பார் தூள் 3 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அதையும் நல்லா வதக்கிடலாம். அரிசியும் பருப்பை சேர்த்துடலாம். தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா அரிசி 1 கப் எடுத்திருக்கோம், பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கோம், காயும் சேர்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வெந்து சாம்பார் சாதம் கொழக்கொழப்பாக இருக்கணும். அதனால நம்ம 6 கப் தண்ணி சேர்க்கணும். பெருங்காயத்தூள் கொஞ்சம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விடலாம். சாம்பார் சாதம் வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக இருந்தால் சூடான தண்ணி வச்சு ஒரு 1 கப் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கொழக்கொழப்பாக இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் ஹோட்டலில் செய்யக்கூடிய மணக்க சாம்பார் சாதம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.